கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். புத்த மதத்துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவர் பல தற்காப்பு கலைகளில் சிறந்து விளங்கினார். அந்நாட்களில் மனதை ஒருமுகப்படுத்த புத்த மத துறவிகள் தற்காப்பு கலைகளை பயன்படுத்தி வந்தனர். மன்னரின் படையில் சேர்வதற்கு தற்காப்பு கலைகளை அறிந்தவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதனால் பல இளைஞர்களும் அத்துறவியிடம் தற்காப்பு கலைகளை பயின்று வந்தனர். இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஹைகோ என்ற பெயருடைய ஒருவன் தான் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள விரும்புவதாக துறவியிடம் கூறி அவரை வணங்கி நின்றான். அவன் மிகவும் நோஞ்சானாக இருந்தான். அவனது இடது கை மிகவும் சிறியதாக முழு வளர்ச்சி இல்லாமல் மெலிந்து காணப்பட்டது. இதை கண்டு அங்கு பயிற்சி செய்து கொண்டிருந்த பிற இளைஞர்கள் உரக்க சிரித்து ஏளனம் செய்தனர். அவர்களை அந்த துறவி கண்டித்தார். கைகோவின் நிலை கண்டு மனமிறங்கிய துறவி அவனுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுத்தருவதாக ஒப்புக்கொண்டார். துறவி இருக்கும் வரை அவனிடம் யாரும் எதுவும் பேச மாட்டார்கள். ஆனால் அவர் அங்கிருந்து சென்ற பிறகு பிற இளைஞர்கள் அவனை மிரட்டி வேலை வாங்குவர். உனக்கு ஏன் இந்த வீண் வேலை? நீயெல்லாம் தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டு என்ன சாதிக்கப் போகிறாய் என்று கேட்டு அவனை அவமானப்படுத்தி கொண்டே இருந்தனர். ஹைகோ அனைத்தையும் பொறுத்து கொண்டான். பிறர் உழைப்பதை காட்டிலும் 2 மடங்கு உழைத்தான். துறவியும் அவனுக்கு பரிவுடனும் பொறுமையுடனும் கற்றுத்தந்தார். நாட்கள் பல சென்றன. திடீரென்று ஒரு நாள் குதிரையில் வந்த சிலர் இவர்கள் தங்கியிருந்த இடத்தை சுற்றி வளைத்தனர். அவர்கள் கொள்ளையர்கள் என்பதை புரிந்து கொண்டார் துறவி. கொள்ளையர்களின் தலைவன் போல் இருந்த ஒருவன் அனைவரையும் சரணடையுமாறும் அங்குள்ள பொருட்கள் யாவும் தனக்கே சொந்தம் என்று கூறினான். இதை கவனித்து கொண்டிருந்த துறவி, உன்னால் முடிந்தால் என் சீடர்களை வீழ்த்திவிட்டு இங்குள்ள பொருட்களை நீ கவர்ந்து செல்லலாம் என்றார். துறவி 9 சீடர்களை வரிசையாக அனுப்பினார். சண்டை மிக கடுமையாக நடைபெற்றது. ஆனால் யாங் லீ துறவியின் சீடனை வீழ்த்தினான். கடைசியில் ஹைகோ சண்டைக்கு வந்தான். ஹைகோவை கண்ட கொள்ளையர்கள் கைகொட்டி சிரித்தனர். சண்டை ஆரம்பமானது. ஹைகோ மின்னல் போல் பாய்ந்து யாங்லியை தாக்கினான். இத்தாக்குதலால் நிலைகுலைந்த யாங்லி பேச்சு மூச்சென்று கீழே விழுந்தான். ஹைகோவை ஏளனம் செய்து வந்த இளைஞர்கள் வெட்கி தலை குனிந்தனர். ஆம் என கண்பானவர்களே, உடல் பலம் மாத்திரமல்ல, மனபலம் இருந்தால் மட்டும்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மால் நிலைத்து நிற்க முடியும் என்பதே இக்கதையின் கருத்து. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சித்தமான பாத்திரமாக எங்களை வணைந்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.